கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நான் பேசுகிற டாபிக் வந்து ஒரு ஸ்கேம். இது வந்து ஒரு ஸ்கேமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் மக்களை ஏமாத்துகிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். வெல், அஃப்கோர்ஸ் ஸ்விக்கி. ஸோ தம்ப்நெயிலெலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்விக்கி ஸ்கேம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன், கொஸ்டின் மார்க்கோடு போட்டிருப்பேன். என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறேன். பர்சனலாக எனக்கு நடந்த ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித், நான் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து நடக்குது. அது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து பேச போகிறேன். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பீங்க அப்படின்னு தெரியல. நிறைய பேர் ஸ்விக்கிஸில் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து ஸ்பெஷலாக ஸ்விக்கி பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். வேறு ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் பற்றி நான் பேசுகிறேன், எஸ்பெஷலி ஸ்விக்கி. ஏன்னா இப்போ அதில் தான் ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன், ஓகேங்களா? ஐ எம் கிளியர் அபவுட் இட். ஸோ ஸ்விக்கி. ஸோ நான் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒரு ஃபுட்டு ஃபஸ்ட்டு போடுறேன். என்னென்னா 2 இட்லி போடுறேன். அந்த பர்டிகுலர் ஹோட்டலில் நான் நேராக போய் வாங்கினாலே அந்த 2 இட்லியோட காஸ்ட் வந்து 26 rupees + 5% GST, ஓகேங்களா? ஒரு 30 ரூபா வச்சுப்போமே. ஆனால் ஆன்லைனில் எனக்கு வர ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா? 2 இட்லிக்கு 92 ரூபா, 92 rupees. 2 இட்லிக்கு எனக்கு ஆன்லைனில் வர ப்ரைஸ் 92 rupees. என்னடா இதுதான் பிரச்சனையா? ஆமாம், ஸ்விக்கியில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க, அவங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் இருக்குல்ல அப்படின்னு சொன்னால் சரி, ஓகே, கரெக்டு தான். அது நான் ப்ராஃபிட் இல்லைன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன். ப்ராஃபிட் அவங்க வைக்கிறாங்க, ஓகே, ஃபைன். நம்ம இஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம், கரெக்டுங்களா? அவங்களா வந்து இன்சிஸ்ட் பண்ண நம்ம இஷ்டப்பட்டு தான் வாங்குகிறோம். 92 rupees வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம், ஓகே, ஃபைன். அதில் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் வந்து அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, சரி, ஓகே, ஒரு 2 இட்லி ஏன் 92 rupees ஸ்பெண்ட் பண்ணணும்? நான் என்ன பண்ணுறேன், 2 ஃபுட்டாக போடுறேன், ஓகேங்களா? 2 பரோட்டா, 2 இட்லி போடுறேன். எனக்கு வந்து காஸ்ட் வந்து 150, 150 ரூபா. இது எல்லாமே இன்க்ளூசிவ் ஆஃப் டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து 150 ரூபா, ஓகேங்களா? ஸோ நான் அந்த ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிடுறேன், ஃபுட்டை ப்ளேஸ் பண்ணிடுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபுட் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறேன். சரி, ஓகே, எனக்கு அந்த ஃபுட் வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன், பட் அந்த ஃபுட் எனக்கு வந்து சம் பர்சனல் ரீசன்ஸ்னால அந்த ஃபுட்டை நான் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நான் வந்து கேன்சலேஷன் அப்ளை பண்ணுறேன். எனக்கு சேட்டில் வராங்க. ஸோ அப்போ தான் அங்கே தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கேன்சலேஷன் பண்ணால் 100% கேன்சலேஷன் ஃபீ வரும் அப்படின்னா. நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் ஆர்டர் பண்ணேன், நான் கேன்சல் பண்ணேன், இட்ஸ் மை மிஸ்டேக், நான் அக்ரி பண்ணிக்கிறேன், அக்செப்ட் இட், ஓகேங்களா? ஆனால் நான் ஸ்டேட்டஸ் எந்த டைமில் இருக்கும்போது நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நான் அது எப்போ கேன்சல் பண்ணேன்னா, நான் ஆர்டர் பண்ண அடுத்த 2 நிமிஷத்தில் நான் கேன்சலேஷன் போகிறேன், ஓகேங்களா? நாட் மோர் தென் தட், ஓகேங்களா? அதிகபட்சம் 3 நிமிஷத்தில் கேன்சலேஷன் போகிறேன். நான் கேன்சலேஷன் போகும்போது அந்த ஸ்டேட்டஸ், ஆர்டரோட ஸ்டேட்டஸ் வந்து ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் 2 இட்லி, அது தனியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னாலும் ஃபைன், ஓகே. 2 இட்லி தான், 2 பரோட்டா, இதுதான் நான் ஆர்டர் பண்ணேன். நான் 3 நிமிஷத்தில் நான் கேன்சலேஷன் போட்டுடுறேன். ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நான் கேன்சலேஷனே போடுறேன், ஓகேங்களா? ஸோ டெலிவரி பாய் அங்கே போகிறாங்க, வாங்குறாங்க, இங்கே வராங்க, வந்த அப்புறம் கேன்சலேஷன் போட்டேன் அப்படிலாம் இந்த சீனே இல்லை. அவங்க ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டுன்னு இருக்கும்போதே நான் கேன்சலேஷன் போட்டுடுறேன். நான் கேன்சலேஷன் போட்ட அப்புறம் எனக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 150 ரூபா கேன்சலேஷன் ஃபீ, நெக்ஸ்ட் ஆர்டரை நாங்கள் ஆட் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. நான் கேட்ட கேள்வி அதுதான். நான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணேன், கேன்சல் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஓகே, இட்ஸ் மை மிஸ்டேக். நான் அதை நான் பே பண்ணிக்கிறேன். என்ன பே பண்ணுவேன்? அந்த ஃபுட்டோட ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னவோ நான் பே பண்ணுறேன். அந்த 92 rupees இட்லிக்கு, 2 இட்லிக்கு, அப்புறம் வந்து பரோட்டா, 2 பரோட்டாக்கு டெலிவரி சார்ஜ் இல்லாமல் என்ன அமௌண்ட்னு சொல்லுங்கள், நான் பே பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் மை மிஸ்டேக், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா சொல்லலை, ஓகேங்களா? என் மிஸ்டேக் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த அமௌண்ட்டை மட்டும் நான் பே பண்ணுறேன் அப்படிங்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, 150 ரூபா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. திருப்பியும் நான் கேட்குறேன், இல்லைங்க, நான் கிளியராக கேட்குறேன், என்னோடய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஒரு ப்ராடக்ட்டை ஆன்லைன் இது பண்ணுறேன், ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுறேன், அது என்னோடய மிஸ்டேக் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கும்போது எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு எனக்கு டெலிவரியே பண்ணல. நான் ஏன் இப்போ டெலிவரி சார்ஜை ஆட் பண்ணி உங்களுக்கு நான் கேன்சலேஷன் ஃபீ கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கொஷின். இன்ஃபேக்ட் அந்த பர்டிகுலர் டெலிவரி பாய் அந்த இடத்துக்கு போகலை, ஓகேங்களா? ஸோ இது அவருடைய மிஸ்டேக்காக யாரும் கிடையாது, ஸ்விக்கியோடைய மிஸ்டேக் தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இதுக்கு தான் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. அனுப்பிச்ச மெசேஜையே திரும்ப அனுப்பிச்சுட்டுருக்காங்க. லைக் அவங்களுக்கு படித்து காட்ட மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. எனக்கு வர 3 ரிப்ளைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங், பட் வாட் யூ ஆர் ஆஸ்கிங் இஸ் பியாண்ட் த ஸ்கோப் ஆஃப் வாட் வி கேன் டூ அப்படின்னு கேட்குறாங்க.
நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே நான் அன்இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்பை, எனக்கு இந்த ஆப் வேணாம், நான் வேறு ஆப் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட்டு நான் திருப்பி என்ன எப்படின்னா, இஃப் ஐ ஹேவ் த ஆப்ஷன் டு ரிவர்ஸ் தி அமௌண்ட் தென் ஐ வில் ட்ரை வித் மை ஃபுல் எஃபோர்ட் டு டூ, பட் கரண்ட்லி ஐ எம் அனேபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பியும் நான் சொல்கிறேன், இல்லை நான் சரி ஓகே விட்டுருங்க, நான் வந்து கேன்சலேஷனே போய்க்கலாம், நீங்கள் போட்டுக்கோங்க, நான் கேன்சல் பண்ண வேறு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ நாட் பி ஏபிள் டு ரிவர்ஸ் யுவர் கேன்சலேஷன் ஃபீ, இஃப் ஐ ஹேட் தி ஆப்ஷன் டு ரிவர்ஸ் அமௌண்ட் தென் ஐ வில் ட்ரை வித் மை ஃபுல் எஃபோர்ட்ன்ட்டு அனுப்பிச்ச மெசேஜ் டெம்ப்ளேட் சேம் டெம்ப்ளேட் வச்சுக்கிறாங்க, அதையே திரும்ப 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 அனுப்பிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை ஸ்விக்கியில் இருக்குது. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு கன்வே இஸ், நான் ஆர்டர் பண்ணேன், கேன்சல் பண்ணிவிட்டேன், ஓகே இட்ஸ் மை மிஸ்டேக், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் மட்டும் கேன்சலேஷன் ஃபீயை போட்டுக்கோங்க, நான் பே பண்ணுறேன், பே பண்ண மாட்டேன்னா சொல்ல, ஓகேங்களா. இன்ஃபேக்ட் அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் டேரெக்டாக ஹோட்டலில் போனாலே கம்மி ப்ரைஸ் தான், நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் கூட நான் பே பண்ணுறேன், ஆனால் டெலிவரி சார்ஜை நான் ஏன் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் நான் ஒரு கொஸ்டினாக ஸ்விக்கிக்கு வைக்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் யாராவது ஸ்விக்கியில் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் இருக்கிற விஷயத்தை இந்த ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்கான பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லெட்ஸ் ஹோப். இது பரவாயில்ல கௌதம், சின்ன பிரச்சனை தானே, இது ஏன் நம்ம இவ்வளோ பெருசாக பேசணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ, ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்மில் இந்த பிரச்சனையை நம்ம பேசுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒரு கௌதம் மட்டும் இல்லை, என்ன மாதிரி 10 கௌதம் இருக்கலாம், 100 கௌதம் இருக்கலாம், ஓகேங்களா, 200 கௌதம் இருக்கலாம், ஓகேங்களா. ஒரு 100 கௌதம் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த 100 கௌதம் கிட்ட 150 ரூபா வாங்கினா இவ்வளோ ஆகும். ஒரு நாளைக்கு ஸ்விக்கியோட ரெவென்யூ பிஸ்னஸே பண்ணாமல் அவங்க பண்ணுற ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி பிளண்டர். இதை தான் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். அந்த ப்ராடக்டான ப்ரைஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஓகே, நீங்கள் கொடுத்துக்கோங்க, அந்த ப்ராடக்ட் வந்துட்டோம். பட் அந்த ப்ராடக்ட் வந்த அப்புறம் அந்த ப்ரைஸை நான் கொடுக்குறேன், எனக்கு டெலிவரியே பண்ணாத ப்ராடக்ட் நான் ஏன் டெலிவரி சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இங்கே எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி மேட் ஃபார் ஸ்விக்கி அண்ட் ஐ வாண்ட் ரிப்ளை ஃப்ரம் ஸ்விக்கி. அதுதான் இதுதான் நான் நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஸோ மச்.